வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம லைவ் டெஸ்ட்டில் வந்து இந்தியன் எக்கனாமி வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்தியன் எக்கனாமிலேருந்து பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருப்பீங்க. சரி, ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகேவா? ஸோ கொஷினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்க 2 பர்சன் வந்து எந்த பர்சன் அவங்கள பற்றி குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின். ஓகேவா? ஸோ யாரை பற்றி சொல்லுது அப்படின்ட்டு ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அதாவது ஹி ஹாஸ் ரெக்கமெண்டட் எ பேலன்ஸ்டு பட்ஜெட், ஹி ஹாஸ் கிவன் கைட்லைன்ஸ் ஃபார் த பட்ஜெட்டரி பாலிசி. அப்போ யார் இதெல்லாம் கொடுத்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ திருவள்ளுவர் தான், திருவள்ளுவர் பற்றி தான் இந்த பாயிண்ட் சொல்லுது. ஓகேங்களா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Poverty is the root cause of all other evils. Industry is real wealth and labor is the greatest resource. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து கீழே இருக்கிற யார் சொல்லியிருக்காங்க? ஓகேவா? The above statements are said by. கரெக்டாக யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். நான் செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் யார் சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா திருவள்ளுவர் தான் சொல்லியிருப்பார். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ பாவர்ட்டி இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் த அதர் ஈவில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாவர்ட்டி அண்ட் பெக்கிங் அந்த இதில் சொல்லியிருப்பார். அண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் ரியல் வெல்த் அண்ட் லேபர் இஸ் த கிரேட் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெல்த் அந்த டாபிக் கீழே சொல்லியிருப்பார். ஓகேவா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் UNECE. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்குறாங்க, அதனால தான் இந்த மாதிரி எடுத்துருக்கோம். ஓகேவா? எக்ஸ்பேண்ட் UNECE. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரி, ஓகே. இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப் 1947 செட்டப் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ 1947 யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப் செட்டப் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்டான எக்ஸ்பென்ஷன். சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். விச் இஸ் த மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட் இன் த கண்ட்ரி. ஸோ ஈஸியான கொஷின் தான். which is the most densely populated state in the country. ஓகேவா? ஸோ கீழே கொடுத்துருக்க எந்த ஸ்டேட் வந்து மோஸ்ட்லி டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, ஸோ ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்டு, பீகார். ஓகேங்களா? ஸோ பீகார் தான் வந்து மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட் இன் த கண்ட்ரி. ஸோ எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1102. ஓகேங்களா? ஸோ 1102 person per square kilometer. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க ஃபைண்ட் த ராங் பேர். ஓகேவா? கொடுத்துருக்கிறதுல எது ராங் பேர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க. இப்போது கொடுத்துருக்கிறதுல எது ராங் பேர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து ராங் பேர். எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரளா ஹேஸ் லோயஸ்ட் க்ரோத் ரேட். எதில்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2001 2011. ஓகேங்களா? ஸோ இந்த 10 years 10 year வந்து டீகேடுன்னு சொல்லுவாங்களா? ஸோ டீகேடல் க்ரோத் ரேட் ஆஃப் பாப்புலேஷன் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் லோயஸ்ட் க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதான் கரெக்டு. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சிக்ஸ்த் கொஷின்.
ஸோ கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள். The growth in production is accompanied by creation of job. The Indian economy is characterized by jobless growth. ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தப்பு. என்னென்னா த growth in production is not accompanied by the creation of job. ஓகேங்களா. ஸோ ப்ரொடக்ஷன் இஸ் நாட் accompanied by the creation of job. சரிங்களா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட். ஓகேவா. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ மெம்பர் கண்ட்ரி அமாங் G20 கண்ட்ரீஸ். ஓகேங்களா. ஸோ கீழே கொடுத்துருக்க கண்ட்ரியில் எது வந்து G20 கண்ட்ரிஸை சேராதது? யோசிச்சு ஆன்சர் பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம். சரி ஓகே வாங்க ஆன்சர் பார்க்கலாமா. ஸோ செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நன் ஆஃப் தி அபவ். ஓகேவா. அப்போனா இந்தோனேஷியா, மெக்சிகோ, சவுத் கொரியா இது எல்லாமே வந்து G20 கண்ட்ரீஸ். சரிங்களா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ த பாப்புலேஷன் growth rate in India is as high as 1.7 per thousand. The annual addition of population equals the total population of Australia. ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்கள். ஓகே ஆன்சர் பார்க்கலாமா. ஓகே வாங்க ஆன்சர் பார்க்கலாம். இப்போ எயித் கொஸ்டினுக்கான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெட்வொர்க் ப்ராப்ளம்ன்றதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகேவா. ஸோ அப்படின்னா பாப்புலேஷன் க்ரோத் ரேட் வந்து 1.7 per 1000 ரேட்டில் இருக்குது. ஆனுவல் அடிஷன் ஆஃப் பாப்புலேஷன் வந்து டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஆஸ்திரேலியா அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The year 1921 is known as the year of Great Divide. India's population starts increasing with the average annual growth rate of 1.04%. ஓகேவா. ஸோ சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே ஆன்சர் பார்க்கலாமா. சரி வாங்க இப்போது கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ அப்போனா 1921 இயர் ஆஃப் கிரேட் டிவைட்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 1921க்கு அப்புறமா தான் இந்தியாவோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஓகேங்களா. ஸோ ஆவரேஜ் ஆனுவல் க்ரோத் ரேட் எந்த அளவுக்கு இருக்குன்னா 1.04 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால் ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த கரெக்ட் பேர். இது வந்து லிட்ரஸி ரேட் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா அதை வச்சு. ஓகேவா. ஸோ லிட்ரஸி ரேட் வந்து எந்த ஸ்டேட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத வச்சு. ஸோ 10th கொஸ்டின் வந்து லிட்ரஸி ரேட்டு அதை வச்சு ஸ்டேட் வைஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா. சரி ஓகே ஆன்சர் பார்க்கலாமா. சரி வாங்க இப்போது கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னா ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா தான் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ மகாராஷ்டிராவில் வந்து லிட்ரஸி ரேட் 75% இருக்குது. கோவா பார்த்துக்கிட்டிங்கன்னா 82%, தமிழ்நாடு 74%, ஹிமாச்சல் பிரதேஷ் 76%. ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். India contributes 60% of mica trade in the world. The important bearing pegmatite is found only in Jharkhand and Bihar. ஓகேவா. ஸோ கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே ஆன்சர் பார்க்கலாமா.
சரி வாங்க, அப்போ கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு. ஓகேவா? மைக்கா வந்து 60% ஆஃப் ட்ரேட் வேர்ல்டு லெவலில் பண்ணுறோம். அண்ட் அதோட பெக்மெடைட் எங்கெங்கே இருக்கும்னா ஜார்க்கண்ட் அண்ட் பீகாரில் மட்டும் கிடையாது, ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ் இந்த ஸ்டேட்லேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இங்கே என்ன ட்விஸ்ட்னா அந்த ஒன்லி. ஓகேங்களா? ஸோ இனிமேல் கொஷினில் ஒன்லி அதையும் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். ஓகேவா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The National Harbour Board was set up in 1950 to advise the central and state governments on the management and the development of minor ports. So choose the correct statement. கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். யோசிச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க, இப்போது 12th, அதாவது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ 1915 நேஷ்னல் ஹார்பர் போர்டு செட்டப் பண்ணுறாங்க. எதுக்காகனா சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக மேனேஜ் பண்ணுறதுக்காக. என்ன விஷயத்துலனா மைனர் போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக. ஓகேவா? ஸோ இது கரெக்ட் தான். புக்கில் வந்து பர்டிகுலர்லி மைனர் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதனால் இங்கே டேரெக்டாக மைனர் போர்ட்ஸ்ன்னு பண்ணியாச்சு. ஓகேவா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின். Thiruvalluvar's work is marked by pragmatic idealism. Industries are the axle pin of the world. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன தப்புன்னா அக்ரிகல்ச்சர் ஆர் த ஆக்சியல் பின் ஆஃப் த வேர்ல்டு. ஓகேங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர் தான் வரும், இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. சரிங்களா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Who made a fine distinction between consolidation of holdings and enlargement of holdings? ஓகேவா? So who made a fine distinction between consolidation of holdings and enlargement of holdings? So யோசிச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? அவங்க இப்போது 14th கொஷினுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அம்பேத்கர் என்ன பண்ணுவார்னா ஆடம் ஸ்மித்தோட அந்த வெல்த் ஆஃப் நேஷன் அந்த தியரியை பேஸாக வச்சு கன்சாலிடேஷன் ஆஃப் ஹோல்டிங்ஸ் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஹோல்டிங்ஸை டிஸ்டிங்விஷ் பண்ணியிருப்பார். ஓகேவா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். When Ambedkar published a paper, Small Holding in India and their Remedies. ஸோ ஸ்மால் ஹோல்டிங் இன் இந்தியா அண்ட் their ரெமிடிஸை எந்த வருஷம் அம்பேத்கர் பப்ளிஷ் பண்ணுறாரு? ஓகேவா? வெளியிடுறாரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஸோ 15th கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 1918 பப்ளிஷ் பண்ணுறாரு. ஓகேவா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Who founded the All India Village Industries Association? Who founded the All India Village Industries Association? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க, அப்போ யார் ஃபவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் பி ஜேசி குமரப்பா அப்படி தான் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ ஜேசி குமரப்பா ஆல் இண்டியா வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷனை ஃபவுண்ட் பண்ணுறாரு. எப்போனா 1935 ஃபவுண்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின். He is remembered for his pioneering work on the enumeration of national income of India. So he was deeply interested in employment and occupational distributions. Choose the appropriate person. யோசிச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள்.
ஸோ ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ அப்ராப்ரியேட் பர்சன் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்டு. விகேஆர்வி ராவோ அவர் தான் வந்து அவரை பற்றி தான் இந்த பாயிண்ட்ஸ் சொல்லுது. ஓகேங்களா, சரி வாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின். ஸோ ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் என்விரான்மெண்டலிசம் இன் இந்தியா? ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் என்விரான்மெண்டலிசம் இன் இந்தியா யார்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க பார்க்கலாம். ஸோ யாருன்னா ஜேசி குமரப்பா. ஓகேங்களா, ஸோ ஜேசி குமரப்பா தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் என்விரான்மெண்டலிசம் இன் இந்தியா. ஸோ அதனால தான் வந்து இந்த ராமச்சந்திர குஹா அப்படின்றவர் குமரப்பாவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா த க்ரீன் காந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஓகேங்களா, சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். விச் இயர் இஸ் நோன் ஆஸ் த இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்? ஸோ விச் இயர் இஸ் நோன் ஆஸ் த இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்? ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 1961 தான் இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ எதனாலனா பாப்புலேஷன் க்ரோத் ரேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.96%, அதாவது நியர்லி 2% அப்படின்ற விகிதத்தில் பர்சன்டேஜ் லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, சரி ஓகே லாஸ்ட் கொஷின். டு அப்டைன் ஃபுல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் வாட் ஷுட் இந்தியா டூ? ஓகேவா, so to obtain full benefits of demographic dividend what should India do? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிள் கொஷின் தான். சரி ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க இப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகேங்களா, ஸோ ப்ரொமோட்டிங் ஸ்கில் டெவலப்மெண்ட். அப்போது டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னா ஒரு கண்ட்ரியில் அந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூத் பர்சன்டேஜ் அதிகம். ஓகேங்களா, ஸோ யூத்தோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறத வந்து டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போனா யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் அதிகப்படுத்தினா கண்டிப்பாக அந்த இடத்த ப்ரொடக்ஷன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்படி அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அந்த எக்கனாமிக் க்ரோத்துக்கு ஆர் கண்ட்ரியோட க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, சரி ஓகே இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நல்லா பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி நாளைக்கு பார்ப்போம். அண்ட் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு 8th ஓல்டு புக்கில் இருக்க ரிமைனிங் லெசன்ஸ் சொல்லியிருக்காரு சார். சரிங்களா, ஸோ நல்லா படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு எனக்கு நல்லா டெஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.